நடிகை சரோஜாதேவி அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, இப்ப அவங்க வீட்ல மேலும் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிர்ச்சியில மூழ்க வச்சிருக்குது. நடிகை சரோஜாதேவி இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகப்போகுது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்க வீட்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மறுபடியும் சோகத்துல மூழ்க வைக்கிற மாதிரி, அவங்களோட செல்ல பிராணி, அதாவது சரோஜாதேவி அவங்க ஆசையா வளர்த்த ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இறந்து போயிருக்குதாம். இந்த ஒரு விஷயத்தால ஒட்டுமொத்த குடும்பமும் கதிகலங்கி போயிருக்காங்க. சரோஜாதேவி அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க ஒரு செல்லப்பிராணி பிரியர். அதுவும் குறிப்பா நாய், பூனைகள ரொம்ப விரும்பி வளர்க்கக்கூடியவங்க. இப்ப அவங்களோட உடல் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பண்ணை வீடு இருக்குல்ல, அந்த தோட்டம். அங்க எக்கச்சக்கமான மயில்கள் சுற்றித் திரியுமாம். அந்த மயில்களுக்கு தான் கையால தினமும் உணவளிக்கலனா அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு வாயில்லா ஜீவன்கள் மேல அதிக பற்று கொண்டவங்க தான் நடிகை சரோஜாதேவி. அப்படிப்பட்ட சரோஜாதேவி அவங்க, அவங்க வீட்ல தினமும் ஆசையா ஒரு நாய்க்குட்டி ஒண்ண வளர்த்துருக்காங்க. பல வருஷ காலமாவே சினிமால ஒரு பிரபலமான நடிகையா வலம் வரக்கூடிய நடிகை சரோஜாதேவி அவங்க ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, தன்னோட மகன், மகன்கள் இவங்கலாம் வெளியூர்ல இருந்தாங்கன்னா, தன்னோட தனிமைய தான் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் கிட்ட தான் செலவிடுவாங்களாம். உதாரணத்துக்கு ரொம்ப வருஷமா வளர்க்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இறந்து போயிடுச்சுன்னா கூட, மறுபடியும் அடுத்த ஒரு 10 நாட்கள்ல வேற ஒரு நாய்க்குட்டிய வாங்கி வளர்த்து தன்னோட தனிமைய போக்கிப்பாங்க. அந்த அளவுக்கு செல்லப்பிராணிகள் மேல அதிக ஆர்வமும், அன்பும் கொண்டிருக்கக்கூடிய சரோஜாதேவி அவங்க, தன்னோட கடைசி காலகட்டத்தில மரண படுக்கையோட அந்த நேரத்தில கூட ஒரு நாய்க்குட்டிய வளர்த்துருக்காங்க. இப்ப அந்த நாய்க்குட்டி கடந்த ஒரு 5 நாட்களாவே சரோஜாதேவி அவங்க வீட்ல இல்லாத அப்படி பார்த்துட்டு பயங்கரமா எமோஷனலா ஃபீல் பண்ணி, சரியா சாப்பிடாம வீட்ட சுத்தி திரிஞ்சிருக்குது. வீட்ல இருக்கக்கூடிய மத்த நபர்கள் அந்த நாய்க்குட்டிக்கு உணவு அளிச்சாலும் அது சாப்பிடலையாம். சரோஜாதேவி அவங்களோட அறைக்கு போறது, அவங்க பயன்படுத்தின பொருட்கள சுத்தி சுத்தி வர்றது, இது மாரி விஷயம் திரும்ப திரும்ப பண்ணியிருக்கு. கண்டிப்பா ஒரு 2, 3 நாட்கள்ல சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சாதாரணமா விட்டுருக்காங்க. இப்ப எதிர்பாராத விதமா அந்த நாய்க்குட்டி சரோஜாதேவி அவங்களால அந்த பிரிவ தாங்க முடியாம இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில ஒரு அதிர்ச்சி, சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவரோட மூத்த மகனும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட சகோதரருமா இருக்கக்கூடிய மு.க.முத்து இன்னைக்கு உடல்நலக்குறைவு காரணமா காலமாயிருக்காராம். இவரோட உடல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவர் வீட்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தால முதலமைச்சரோட எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்குதாம். 1948ஆம் வருஷம் கருணாநிதி அவர்களுக்கு மகனாக பிறந்த மு.க.முத்து 1970கள்ல சினிமால அறிமுகமானாரு. பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு இது மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்காரு. கடந்த 2006ஆம் வருஷம் தேவா இசையில மாட்டுத்தாவணி அப்படிங்கிற படத்துல ஒரு பாடலையும் பாடியிருந்தாரு. கடந்த சில நாட்களாவே இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஜூலை 19 இருக்கக்கூடிய இன்றைய தினம் அவர் காலமாயிருக்காராம். அவரோட உடல் அவர் வீட்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. மு.க.முத்துவோட மறைவுக்கு எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்களும், பிரபலங்களும் இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட சொந்த சகோதரர் இறந்து போனதுக்காக இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு இன்றைய தினம் வைத்திருந்த எல்லா விதமான முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட சந்திப்புகள், மீட்டிங் இது எல்லாத்தையுமே அவர் ரத்து பண்ணியிருக்காராம். இன்னைக்கு மாலை அப்படின்னா நாளைக்கு காலை மு.க.முத்து அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்ப சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.